அதற்கு பிறகு மதுக்கடைகளை திறந்தது யார்? யாரும் அதை பேசுவதில்லையே. திறந்தது மட்டுமில்லாமல் டாஸ்மாக் என்கிற நிறுவனத்தை உருவாக்கியது யார்? நம்ம தம்பிங்களாம் டாஸ்மார்க் மார்க் இல்ல, தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்ப்பரேஷன். இதை உருவாக்கி அரசியது யாரும் இதை பேசுவதில்லையே. பேசக்கூடியவர்கள் யாரும்? எம்ஜிஆர் காலத்திலே மதுக்கடைகள் ஏலம் விடப்பட்டன. ஜெயலலிதா காலத்திலே மதுக்கடைகளை அரசாங்கமே வியாபாரம் செய்யக்கூடிய வகையில் சட்டப்பூர்வமாக்கியது. யாரும் இதை பேசுவதில்லையே. ஊடகங்களிலே உளறிக் கொண்டிருப்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். திருமாவளவன் ஏன் மோடி கிட்ட போய் கேட்கிறார் அப்படின்னு கேட்கிறாங்க. இங்க போய் முதல்வர்கிட்ட கேட்காம மோடி கிட்ட ஏன் கேட்கிறார்? 2 கோரிக்கையும் தான் வைக்கிறோம், அதை யாரும் பார்க்கறது இல்லை. தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை மதுக்கடைகளை மூடு. இந்திய அரசுக்கான கோரிக்கை இந்தியா முழுவதும் மதுக்கடைகளை மூடுவதற்கு தேசிய மதுவிலக்கு கொள்கையை வரையறுத்து சட்டம் இயற்று. அவ்வளவுதான். 2 அரசுக்கும் கோரிக்கை வைக்கிறோம். தோழர்களே, கலைஞர் 71 கடையை திறந்தார் என்பது உண்மைதான். அதற்கு அவர் என்ன விளக்கம் சொன்னார் என்றால், மது விலக்கை நடைமுறைப்படுத்துகிற மாநிலங்களுக்கு வருவாய் இழப்பை ஈடு செய்யக்கூடிய வகையில் இந்திய ஒன்றிய அரசு இழப்பீட்டு நிதியை வழங்க வேண்டும். அன்றைக்கு காங்கிரஸ் அரசாங்கத்திடம் அவர் கேட்டார், நிதி தரல, நிர்வாகம் நடத்த முடியல, போதிய பட்ஜெட் வரவு செலவு போதுமானதாக இல்லை. வேறு வழி இல்லாமல் நெருப்பு வளையத்திற்கு நடுவிலே கற்பூரம் சிக்கிக் கொண்டதை போல அவர் சொன்ன விளக்கம். சுத்தி நெருப்பு எரியுது, நடுவில் ஒரு சூடம் கற்பூர கட்டி இருக்கு, அந்த கற்பூர கட்டி தானா பிடித்து எரியும் என்பதை போல வேறு வழி இல்லாமல் நான் மதுக்கடைகளை திறந்தேன் என்று சொன்னார். அதை சரி என்று நாம் நியாயப்படுத்தவில்லை. ஆனால் அன்றைக்கு இருந்த பொருளாதார நெருக்கடியின் அடிப்படையிலே அன்றைய முதல்வர் கலைஞர் சொன்னார். ஆனால் அதே கலைஞர் 1974 மூடினார், மூடிவிட்டார். அப்போது அவர் சொன்னார், தேசிய அளவில் ஒரு மதுவிலக்கு கொள்கை தேவை. அதுதான் இங்கே நாம் வைக்கிற கோரிக்கை. அதற்கு பிறகு மதுக்கடைகளை திறந்தது யார்? யாரும் அதை பேசுவதில்லையே. அதன் பிறகு இங்கே மதுக்கடைகளை திறந்தது மட்டுமில்லாமல் டாஸ்மாக் என்கிற நிறுவனத்தை உருவாக்கியது யார்? நம்ம தம்பிங்களாம் டாஸ்மார்க் மார்க் இல்ல, அதுக்கு முன்னால கெடா மார்க்னு சாராயம் வந்துச்சு. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். எல்லா ஊர்லேயும் சாராய கடை இருக்கும். அந்த கடையெல்லாம் இப்போ தனியார்கிட்ட விட்டுருவாங்க. அவர் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை மட்டும் வாங்கிட்டு மொத்தமாக தனியார்கிட்ட விட்டுருவாங்க. அவன் உள்ளூரில் சாராயத்தை உற்பத்தி பண்ணி கெடா மார்க், மீசை மார்க் அப்படின்லாம் சாராயம் விற்பனை பண்ணுவான். அந்த மாதிரி மார்க்குன்னு நினச்சிக்கிட்டு டாஸ்மார்க்ன்றாங்க. டாஸ்மார்க் இல்லை, டாஸ்மாக், TASMAC, தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்ப்பரேஷன், தமிழ்நாடு மாநில வாணிப கழகம். இதை உருவாக்கி அரசியது யாரும் இதை பேசுவதில்லையே. எம்ஜிஆருக்கு இதில் என்ன பங்கு? ஜெயலலிதா அம்மையார் இதில் என்ன செய்தார்? இன்றைக்கு ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்த பிறகா இந்த மதுக்கடையை திறந்தார் என்ற கேள்வியும் எழுகிறது. நான் டிஃபெண்ட் பண்ணி பேசவில்லை. உரையாடக்கூடியவர்கள் எப்படி பேசுகிறார்கள், வாதாடக்கூடியவர்கள் எப்படி பேசுகிறார்கள், அதற்குள்ளே என்ன சூட்சமம் இருக்கிறது, சூழ்ச்சி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பேசக்கூடியவர்கள் யாரும்? எம்ஜிஆர் காலத்திலே மதுக்கடைகள் ஏலம் விடப்பட்டன. ஜெயலலிதா காலத்திலே மதுக்கடைகளை அரசாங்கமே வியாபாரம் செய்யக்கூடிய வகையில் சட்டப்பூர்வமாக்கியது, முறைப்படுத்தியது. அது தொடர்கிறது, தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அது தொடரும் போது மு.க. ஸ்டாலின் முதல்வராகி இருக்கிறார். இவர் உருவாக்கவில்லை, இவர் புதிதாக திறக்கவில்லை. மூட வேண்டும். நான் அவரை தனியே சந்தித்த போது சொன்னார், எனக்கு என்ன மூடக்கூடாது நான் நினைக்கிறேனா? மூடணும் தான் நானும் நினைக்கிறேன். பதறி போய் சொன்னார். இப்படியெல்லாம் ஊடகங்களில் பேசுகிறார்களே, உங்கள் கட்சியை சார்ந்தவர்களும் பேசுகிறார்களே, மூட வேண்டும் என்றுதான் எனக்கும் பதைப்பு இருக்கிறது. ஆனால் நிர்வாக
நடைமுறை சிக்கல்கள் இருக்கின்றன, பார்ப்போம். நான் அதை மனதிலே வைத்துக் கொள்கிறேன். அதன் பிறகுதான் ஒரு கூட்டத்திலே, மண்டலவாரி செயற்குழு கூட்டத்திலே பேசும்போது நான் சொன்னேன், திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த மதுக்கடைகளை துணிந்து மூடினால் வருகிற 2026 சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு முன்னதாக இந்த மதுக்கடைகளை திமுக அரசு மூடினால் திமுகவே மீண்டும் ஆட்சிக்கு வரும். அந்த சூழல் தமிழ்நாட்டிலே இருக்கிறது என்று நான் சொன்னேன். அதற்கு என்ன காரணம்? திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதல்ல நோக்கம். திமுக ஆட்சிக்கு வருவோம் என்கிற வாய்ப்பை பயன்படுத்தியாவது திமுக அரசு இந்த மதுக்கடைகளை மூட வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். உங்களுக்கு என்ன லாபம் என்று கேட்டார்கள். மதுக்கடைகளை மூடினால் அது சிறுத்தைகளுக்கு லாபம். மதுக்கடைகள் மூடப்பட்டால் அது சிறுத்தைகளுக்கான வெற்றி. மதுக்கடைகள் மூடப்பட்டால் மக்களுக்கு நலம் பயக்கும். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு அரசு நம்முடைய தீர்மானங்களில் சொல்லி இருக்கிறோம், நேரில் சந்திக்கும் போதும் சொன்னோம், நீங்க சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அனுப்ப வேண்டும். ஆர்டிகிள் 47 அடிப்படையில் இந்திய அரசு ஒரு நேஷனல் பாலிசி, தேசிய மதுவிலக்கு கொள்கையை கொண்டு வருவதற்கு, அதன் அடிப்படையிலே ஒரு சட்டம் இயற்றுவதற்கு தமிழ்நாடு சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும். இது முதல்வருக்கு நாம் விடுத்திருக்கிற கோரிக்கை.